மகிமை. வணக்கம் வியூவர்ஸ். கோவிலுக்கு போனா நமக்கு தீர்த்தம் கொடுப்பாங்கன்னு தெரியும். ஆனா அந்த தீர்த்தத்துல இருக்கிற நன்மையையும் கோவில் கட்டுறதுக்கான இடம் எப்படி நியமிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தீர்த்தா அப்படின்னா தண்ணீர்னு தான் அர்த்தம். ஒரு கோவில் கட்டுறதுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச இடத்தை தான் சூஸ் பண்ணணும். அப்படி தேர்ந்தெடுக்க ஹிந்து மித்தாலஜி படி சில அடிப்படை பழக்கங்கள் பின்பற்றப்படுதுங்க. பிராணா அப்படின்னா கிராவிட்டி, அது இந்த பூமியோட லைஃப் செல்ஸ டவுன்வர்ட்ஸ், அதாவது கீழே புல் பண்ணுமாம். அபானன் அப்படிங்கறது லைஃப் செல்ஸ மேல் நோக்கி புல் பண்ணுமாம். அந்த மாதிரி இடங்களுக்கு பேர் தான் தீர்த்தா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடங்களை அடிப்படையா வச்சுதான் இங்க கோவில் கட்டலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றாங்களாம். தீர்த்தா அப்படின்னாலே ஹோலி பிளேஸ் அப்படின்னு தான் அர்த்தமாம். வலது பக்கத்திலயோ அல்லது கிழக்கு பக்கத்திலயோ ஆறு இல்லைன்னா தண்ணி இருக்கிற இடமா பார்த்துதான் கோவில் கட்டுவாங்க. கோவில்கள்ல தர தீர்த்தம் சாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது, அதனால நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த தீர்த்தம் வெறும் தண்ணி இல்லைங்க. அபிஷேகம் பண்ண உபயோகிக்கிற தண்ணியில ஏலக்காய், துளசி, குங்குமப்பூ, கிராம்பு அப்படின்னு நிறைய பொருட்கள் சேர்க்கிறாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாம தீர்த்த தண்ணிய ஒரு செம்பு பாத்திரத்துல வச்சு இருப்பாங்க. இந்த செம்பு பாத்திரத்துல உள்ள தண்ணி குடிக்கும் பொழுது நம்ம பாடியில உள்ள ஹீட் குறையும். அதோட செம்பு நம்ம பாடி நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணிக்க உதவுது. அதோட அயன் சக்தியும் தரும். கோவில்ல தரப்படுற தீர்த்தம் எவ்வளவு புனிதம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.